தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் மட்டுமே மெட்ரோ ரயில் திட்டம் செயல்பட்டு வருகிறது. தினமும் சென்னையில் மெட்ரோ ரயில் மூலம் 3 லட்சம் பயணிகள் பயணித்து வருகின்றனர். இதற்கு அடுத்தபடியாக மெட்ரோ ரயில் திட்டத்தை கோவை, மதுரையில் கொண்டு வர தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அந்த திட்டங்கள் என்னென்ன என்பதையும் அதன் சிறப்பு அம்சங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட். மதுரையில் 31.9 கிலோமீட்டருக்கு ரூபாய் 11,390 கோடியிலும், கோவையில் 39 கிலோமீட்டருக்கு ரூபாய் 10,700 கோடியிலும் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு மத்திய அரசுக்கு விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பித்தது. இதில் சில கேள்விகளை மத்திய அரசு எழுப்பியதற்கு சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஆவணங்களுடன் விளக்கமளித்துள்ள நிலையில் மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டம் வேகம் எடுத்துள்ளது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கை சமீபத்தில் தயாரிக்கப்பட்டது. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் சார்பில் கோவை, மதுரையில் மெட்ரோ ரயில் வழித்தடம் செலவினம் குறித்து விபரங்களுடன் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. அதன்படி கோவையில் அவினாசி சாலை, சக்தி சாலை ஆகிய வழித்தடங்களில் மொத்தம் 39 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதில் முதல் கட்டமாக உக்கடம் பஸ் நிலையத்திலிருந்து டவுன்ஹால், அவினாசி சாலை வழியாக நீலாம்பூர் வரை 23 கிலோமீட்டர் தூரத்திற்கும், இரண்டாம் கட்டமாக கோவை ரயில் நிலையத்திலிருந்து சக்தி சாலையில் கோவில்பாளையம் அருகேயுள்ள வலியாம்பாளையம் வரை 16 கிலோமீட்டர் தூரத்திற்கும் பணியை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தின் மொத்த மதிப்பு என்பது ரூபாய் 10,700 கோடியாகும். சென்னையில் இருப்பது போலவே அதே வேகத்தில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும். மெட்ரோ ரயில் திட்டம் 3 கட்டங்களாக கொண்டு வரப்பட்டுள்ளது. சக்தி சாலையில் வலியாம்பாளையம் பிரிவு வரை முதல் கட்ட பணியின் இறுதியில் மெட்ரோ அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. கோவையில் மெட்ரோ லைட் திட்டத்திற்கு பதிலாக வழக்கமான மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மெட்ரோ லைட் என்றால் மெதுவாக செல்லும், குறைந்த பெட்டிகள் இருக்கும். ஆனால் கோவை மெட்ரோ சென்னை மெட்ரோ போலவே முழு மெட்ரோவாக செயல்படும். அதேபோல் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் என்பது திருமங்கலத்திலிருந்து ஒத்தக்கடை வரை 31.9 கிலோமீட்டர் தொலைவிற்கு செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டம் ரூபாய் 11,300 கோடியில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையை ஒப்பிடும்போது மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்தின் தொலைவு என்பது குறைவுதான். ஆனால் கோவையை விட மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தான் அதிக நிதி தேவையாக உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், கோவையில் மெட்ரோ சுரங்கப்பாதை கிடையாது. ஆனால் மதுரையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை அமைத்து அதன் வழியே மெட்ரோ ரயில் இயக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. மதுரையில் மெட்ரோ அமைக்க பல்வேறு இடங்களில் கடைகளை அகற்றுவது தொடர்பாக மாநகராட்சி அனுமதியும் பெற வேண்டும். அதன்பின் மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும். மேலும் பல தொழில் நிறுவனங்களுடன் ஆலோசனை செய்ய வேண்டும். அவர்களுடன் ஒப்பந்தம் பெற வேண்டும். இதற்காக பல்வேறு ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டும். இதனால் மதுரை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் அடுத்த ஆண்டு இறுதியில் துவங்கும். சென்னையில் உள்ளதை போன்ற மெட்ரோ 3 பெட்டிகளுடன் வர உள்ளது. இந்த பணிகள் 3 வருடம் நடக்கும். 2027 மதுரை மெட்ரோ பணிகள் முடிவடையும். இந்த மதுரை மெட்ரோவில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம் 2 டனல்ஸ் செயல்படுத்தப்படும். கோவில் இருக்கும் பகுதிகளில், மைய பகுதிகளில் பூமிக்கு அடியில் மெட்ரோ அமைக்கப்படும். இந்த திட்ட அறிக்கைக்கு மத்திய அரசின் ஒப்புதல் வேண்டும். இதனால் தமிழக அரசு சார்பில் விரிவான திட்ட அறிக்கையை 3 வாரங்களுக்கு முன்பு மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தது. அந்த விரிவான திட்ட அறிக்கையை பார்த்த மத்திய அரசு சில சந்தேகங்களை கேட்டிருந்தது. இதற்கு பதிலளிக்கப்பட்டுள்ள நிலையில் அது பற்றி சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட்டின் இயக்குனர் அர்ஜுனன் கூறுகையில், மேலும் கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டம் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது பற்றி அர்ஜுனன் அவர்கள் கூறியது என்னவென்றால், கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. விரிவான திட்ட அறிக்கை தொடர்பாக சில கேள்விகளை மத்திய அரசு முன்வைத்தது. அதற்கு உரிய விளக்கங்கள் ஆவணங்களுடன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது அதிகபட்சமாக 11,000 முதல் 15,000 மக்கள் வரை தினமும் மெட்ரோ ரயிலில் பயணிப்பார்கள். சென்னை மெட்ரோ ரயிலில் தினமும் 1 லட்சம் பயணிகள் தான் பயணித்தனர். தற்போதுதான் 3.2 லட்சம் பயணிகள்
பயணிகள் தினமும் பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் நாளடைவில் மெட்ரோ ரயிலில் பயணிகளின் எண்ணிக்கை என்பது அதிகரிக்கும். தற்போது பணத்தை விட நேரம்தான் மிகவும் முக்கியமானதாக உள்ளது. மெட்ரோ ரயில் திட்டம் ஒரு நகரில் வரும்போது அது மக்களின் பயண நேரத்தை குறைக்கும். அதேபோல் மக்கள் அதிக அளவில் சொந்த வாகனங்களை பயன்படுத்துவதை குறைப்பார்கள் என்றார். மேலும் அவர் மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடன் 3 ஆண்டுகளில் மதுரை மற்றும் கோவையில் ஒரே கட்டமாக மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக அர்ஜுனன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதையடுத்து வரும் நாட்களில் மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் வேகம் எடுக்கும் என தெரிகிறது. மேலும் இதுபோல அரசு திட்டங்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலில் இருக்கும் வீடியோவை பார்க்குமாறும் அதனுடன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.